இது கரூரோட 28வது வார்டுல சேர்ந்த ஊர் இது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாய்க்கால்ல வந்து ஃபுல்லா சாக்கடை தண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. இதனால கொசு தொல்லையா இருக்கு. இங்க வந்து பாலம் கட்டுறோம், சரி பண்றோம்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வேலை செஞ்சாங்க. செஞ்சுட்டு ரோடு அந்த இடத்துல நடு இடத்துல அப்படியே பள்ளம் அந்த பாலத்துல உடைஞ்சு கீழ விழுந்துருச்சு ரோடு அந்த இடத்துல. பெரிய பள்ளமே ஆயிடுச்சு. இதனால சாக்கடை தண்ணி அந்த இடத்துல பிளாக் ஆயிட்டு, இந்த பக்கம் இருக்க சாக்கடை தண்ணி அந்த பக்கம் போகல. ஃபுல்லா கொசு நைட் எல்லாம் பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்கவே முடியலைங்க. குழந்தைங்களுக்கு வீட்ல அடிக்கடி சளி, காய்ச்சல் வருது. தண்ணி மேல இருக்கறனால பாம்பு, புழு, பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. ரொம்ப நாங்க சிரமப்பட்டுட்டு இருக்கோம் குழந்தைங்கள வச்சுட்டு. இப்போ கொரோனா காலகட்டம்னு வேற சொல்றாங்க. இன்னும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டு பக்கத்துல ஒரு 2, 3 ஸ்கூல் இருக்கு. அது ஒரு காலையில ஒரு 9 மணிக்கும், சாயந்தரம் ஒரு 4 மணி டைம்லலாம் நெறைய குழந்தைங்க போக்குவரத்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல பாலத்துல பெரிய கேப் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள அது அங்க பாருங்க கல்லு வச்சு நாங்க அடைச்சு வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல நாங்க. யாராவது விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். எங்களுக்கு கொசு தொல்ல தான் மெயின் தொல்ல. பையனுக்கு வீட்ல 4 வயசு 1½ வயசு குழந்தை ஒண்ணு, 7 வயசு குழந்தை நாங்க வச்சிருக்கிறோம் வீட்ல. ஒரு கை குழந்தை இருக்குது இப்போ. பார்த்தீங்கன்னா, கொசு தொல்ல தாங்க முடியாம நாங்க வீட்டுக்குள்ள வெளிய வரதில்ல. ரொம்ப நாத்தடிக்குது வீட்டுக்கு வெளிய. நாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கிறோம். கொசு தொல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. பார்த்து ஏதாவது நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. திருக்காம்புலியூர் 28வது வார்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுல ராஜபாக்கியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலமா அதுல ஓடிட்டு இருக்குங்க. அதெல்லாம் இப்ப டேமேஜ் ஆகி வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து ஒரு பாலத்தை உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே அந்த கட்டடம் எல்லாம் வாய்க்காக்குள்ள விழுந்துங்க, எல்லாம் அடைச்சு கொசு கொசு தொல்லைங்க. கொசு தண்ணி போக முடியாம தேய்ச்சிருச்சு. நாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியல. கொசுவுங்க புள்ள குட்டியெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் இது பண்ண முடியல. சாயந்தரம் 4 மணிக்கு இங்க 2 ஸ்கூல் இருக்குங்க. 2 இருக்குது. அதில் சாயந்தரத்துல ஒரு 200 பேர் இப்போ பயணம் பண்றாங்க. காலையில 200 பேர் பயணம் பண்றாங்க. ஒன்றும் போக முடியலைங்க. தண்ணி தேங்கி இப்படி கிடக்குதுங்க. இதை கொஞ்சம் நீங்க மாநகராட்சி சீர் செஞ்சு தரணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.